வணக்கம். நேற்றைய வழக்கை இன்று தொடரலாம். இந்த கொள்ளை சம்பவத்தை பற்றி தெரிந்த தகவல்களோடு உயரதிகாரியை போய் பார்த்தா, சரி இது நிச்சயமாக வடநாட்டு கொள்ளையர்களுடைய வேலையாக தான் இருக்கும். இருந்தாலும் போதுமான ஆதாரங்கள் இன்னும் எதையாவது கலெக்ட் பண்ணி நீங்கள் எங்கே போகணும்னாலும், என்ன வெஹிக்கிள் வேணும்னாலும், எவ்வளோ காவலர்கள் வேணும்னாலும், என்ன வெப்பன் வேணும்னாலும் யூ ஆர் லிபர்ட்டி டு டேக். பட் வழக்கை கண்டுபிடிக்கணும். வி ஷுட் புட் ஏ ஃபுல் ஸ்டாப் ஃபார் திஸ்னர். திரும்பவும் நிறைய சம்பவங்கள் நடந்த இடம் அந்த விழுப்புரம், பாண்டிச்சேரி, உளுந்தூர்பேட்டை அந்த ஏரியாங்கிறதுனால திரும்பவும் அங்கே போனோம். அங்கே போன வருஷத்தில் இருந்த அந்த அதிகாரியை விசாரித்தா என்னென்னு தெரியும். ஏன்னா அங்கேயும் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மெட்டல் இருக்குங்கிறதுனால அதை எடுத்த அதிகாரி யாருன்னு பார்க்கணுன்னு சொல்லி கேட்டால், அவர் விழுப்புரத்து ஜூரிஸ்டிக்ஷனில் பாண்டிச்சேரிக்கு இடையில் வக்கரகாளியம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு சித்ரா பௌர்ணமி ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கார் சார், பந்தோபஸ்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் கேஷுவலாக சொன்னார். சித்ரா பௌர்ணமின்னு எனக்கு பளிச்சுன்னு ஒரு ஸ்ட்ரைக்கு. என்னடா இந்த அஃபென்ஸ் நடந்தது சித்ரா பௌர்ணமி நேரத்திலே நடந்திருக்கு, இவர் சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறாரு. சரி, அந்த இன்ஸ்பெக்டரை போய் அங்கேயே கூட விசாரிக்கலாமேன்னு சொல்லி ஏதோ ஒரு உந்துதல் எல்லா டீமும் அப்படி நேரம் அங்கே போனோம். அங்கே போய் அவர்கிட்ட விசாரிக்கும்போது, சார் இது போன வருஷம் நான் இருக்கும்போது நடந்தது தான் அப்படின்ட்டு இந்த அஃபென்ஸ் எப்படி நடந்திருக்கோ அதே மாதிரி அந்த அஃபென்ஸை சொன்னார். அப்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது, இது ராஜ்புத்தில் உள்ளவங்க எல்லோரும் இந்த டெம்பிளுக்கு நிறைய பேர் வருவாங்க சார். பழைய பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் கூட இந்த கோயிலுக்கு வர்றது உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 அந்த திருவிழா காலங்களில் நார்த் இண்டியன்ஸ் இருப்பாங்க. ராஜ்புத்து நிறைய பேர் இங்கே வருவாங்க. முக்கியமாக மகாராஷ்டிராலேருந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கோவிலில் வேலை பார்க்குற குருக்கள் நிறைய பேர், அதில் ஒருத்தர் வந்தார். அவர் சார் நீங்கள் யாரும் திருடனை தேடி வந்திருக்கீங்களான்னாரு. ஆமாம் அப்படின்னா, இந்த பக்கம் வாங்க சார்னு கூப்பிட்டு ஒரு 5-6 பேர் கும்பலாக 2-3 கும்பல் வந்தாங்க சார். அதில் ஒருத்தன் நேற்று ஒரு தாலியை காணிக்கையாக போட்டான். அப்படி போடும்போது அவன் அந்த பையை பிரித்தான் சார். அதில் நிறையா கோல்டு ஜுவல்ஸ் இருந்துச்சு. அப்படின்னா எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஆளை தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஆளெல்லாம் தெரியாது சார், ஆனால் அவங்க தங்கியிருந்த இடம் தெரியும் அப்படின்னு. எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். நான் என் வண்டி அங்கே தான் சார் பார்க் பண்ணுவேன், அது ஒரு ஹோட்டல் கீழே அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா ஒரே ஒருத்தன் பேர் போட்டு, அந்த பேர் கூட கிறுக்கலாக எழுதி இருந்துச்சு. ஹிந்தியில் எழுதியிருந்தனால எனக்கு தெரியல. தமிழ்நாட்டு ரெஜிஸ்டரில் ஹிந்தியில் பேர் எழுதி கீழே, அதுக்கு கீழே சோலாப்பூர் அப்படின்னு போட்டிருந்தான். அந்த லாட்ஜ் மேனேஜரை கூப்பிட்டு, என்ன எப்படி எழுதியிருக்கணும்னா, ஆமாம் சார் அவன் ஹிந்தியில் எழுத ஆரம்பித்தான் சார். அதுக்கப்புறம் நான் கீழே தமிழில் எழுதணும் இல்லைனா ஹிந்தியில் எழுதணுன்னொன்னே அவனுக்கு ஹிந்தியை தவிர வேறு ஒன்றும் தெரில. அப்புறம் நான் வாங்கி எந்த ஊருன்னு கேட்டுட்டு இங்கிலீஷில் நான் எழுதியிருக்கேன் சார், மேலே அவன் எழுதியிருக்கான் சார்னார். எத்தனை பேர் தங்கியிருந்தாங்கன்னு கேட்டேன். 6 பேர் தங்கியிருந்தாங்க சார் என்னுடைய லாட்ஜில். எப்படி இருந்தாங்கன்னு, எல்லாம் ஒரு 30 35 வயசு இருக்கும் சார். ஒரு சாதாரண ஆட்கள் தான் சார் எல்லோரும். வழக்கமாக கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க சார், அந்த மாதிரி தங்கியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த விதமான ஒரு முக்கியமான தடயம் எதுவுமே இல்லாமல் இங்கேருந்து 1500 கிலோமீட்டர் இருக்கும் பை ரோடு. திரும்பி வரத்துக்கு 1500 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர் போகணும். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம், ஒரு நல்ல டீமோடு போகணுன்னு சொல்லிவிட்டு துரைராஜ், கலிமூர்த்தின்னு என்னோட வேலை பார்த்த 2 ஆய்வாளர்களையும் அழைச்சிட்டு எஸ்பிகிட்ட சொல்லிவிட்டு ஒரு 12 பேர் AK-47 ரைஃபிள் எல்லா கமாண்டோ பீசிஸோட புறப்பட்டு போகும்போது ஒவ்வொரு நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரியான வழக்கு வேறு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் பூனாவில் நடந்திருக்குன்னாங்க. போகிற வழி தானேன்னு சொல்லிவிட்டு நேராக பூனாவுக்கு போனோம். அங்கே போனால் பூனாவில் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் தவே அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மெட்டல் 2ஐயும் இப்படி எடுத்து டேபிளில் வச்ச உடனே, இதுவா சார் அவர் சொன்னதை எனக்கு மொழிபெயர்த்து சொன்னாங்க. இட் இஸ் த ஒர்க் ஆஃப் கஞ்சர்பாட் கிரிமினல் சார். அவர் ஹிந்தியில் சொன்னார். இன் சோலாப்பூர் ஒன் அலிப்பூர் வில்லேஜ் இஸ் தேர் சார், ஃபுல் ஆஃப் டெக்காய்ட்ஸ்னார். ஒரே ஆச்சரியம் எனக்கு. ஏன்னா இருந்தாலும் ஊரே சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அதை கலெக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட தெரிஞ்ச தகவலை எடுத்துகிட்டு ஜஸ்ட் வி ஆர் ப்ரொசீடிங் டு சோலாப்பூர், மகாராஷ்டிரா போய் போகிறோம். அங்கே போனால் நம்ம ஆஃபீஸர், இங்கே உள்ள ஒரு பெரிய சீனியர் ஆஃபீஸர்னுடைய பேட்ச்மேட்டு தான் அங்கே ஐஜி.
இவங்க ஃபோன் பண்ணி சொல்லி அவரை போய் பார்த்துட்டு அவர் அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து போலீஸ் வராங்க, வேணுங்கிற ஹெல்ப்பை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் அங்கே போனோம். அங்கே போனோன்னே அங்கே வந்து யாதவ்னு ஒரு இன்ஸ்பெக்டர், இது பேரை சொல்கிறதுக்கு அவ்வளோ திறமையான அதிகாரிகள், அதனால் குறிப்பிட்றேன் நான். அந்த பையன், நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நம்ம நாளைக்கு போய் பிடிப்போம், காலையில் போவோம், நைட் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் ரூம் சொல்கிறேன், கெஸ்ட் ஹவுஸில் தங்கிடுங்க, காலையில் போகலாம். ஆனால் ஒன்று சார், ஃபுல் ஆஃப் டெக்கைட்ஸு, நம்ம யாராவது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்பி நம்மளை வந்து மீட்கிறது கஷ்டம். நான் சொல்லாமல் நீங்கள் யாரையும் சுற்றக்கூடாது. ஏர்லி மார்னிங் போகிற மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு ரெடி ஆகிக்குங்க. நீங்கள் வெப்பன் கொண்டு வந்தீங்கன்னாக்கா தேவை இருந்தால் ஒழிய நான் சொல்லாமல் ட்ரிகர் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தை. நான் வெப்பன் கொண்டு வருவேன், நான் பார்த்துக்கிறேன் சார், ஏன்னா இது வந்து ஒரு மோசமான ஊர். ஆனால் ஒருத்தன் 2 பேரை நம்ம பிடிச்சிட்டோன்னா கூட அதுக்கப்புறம் நம்ம சொன்னதெல்லாம் கேட்பான் சார், பிடிக்காத வரைக்கும் அவங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சூலாயுதம் மாதிரி வச்சுருப்பான் சார் எல்லோரும் அப்படின்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் புறப்பட்டு அந்த இடத்துக்கு பிடிக்கிறதுக்காக போகிறோம். பெரிய பாலைவனம் மாதிரி இருக்குது, அந்த பக்கம் சின்ன சின்ன குடிசையாக இருக்குது. எல்லாருமே வந்து அந்த அலிப்பூருங்கிற கிராமத்தை சேர்ந்த கொள்ளைக்காரர்கள், அவ்வளோ பேரும். ஒரு பெரிய மணல் திட்டு மாதிரி இருக்குது, அந்த புறம் ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்குது. நாங்கள் போகும்போதே ஒரு 4 பேர் நடந்து போயிட்டுருந்தோம். எங்கள் வண்டியை பார்த்தோன்னா ஓட ஆரம்பித்தான். நாங்கள் விரட்டி பிடிச்சதில்ல, ஒருத்தனை மட்டும் பிடிச்சிட்டோம், 3 பேர் ஓடிட்டான். ஒருத்தன் சைடில் ஓட்டான், பாக்கி 2 பேர் ஓட்டான். அந்த 2 பேரை விரட்டிட்டு நான் போனேன். எல்லா போலீஸுமே ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க. திடீர்னு துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சு. கேட்ட உடனே நான் அப்படியே ஸ்தம்பிச்சு, நம்ம உடம்பு நான் ரிவால்வர் வச்சுருந்தேன், நம்ம துப்பாக்கி எதுவும் வெடிச்சிருச்சோ அப்படின்ட்டு பார்த்தேன். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியும் எனக்கு. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எங்கள் கூட வந்த யாதவ் இன்ஸ்பெக்டர் வந்து வானத்தை நோக்கி சுட்டார். ஏன் சுடுறாருன்னு திரும்பி பார்த்தேன். டோன்ட் கோன்னார். என்னென்னா அந்த மணல் திட்டு முடிஞ்சோன்னே ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, நம்ம வேகமாக ஓடணுன்னா அதில் கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அப்படியே நின்று அப்படி எட்டி பார்த்தா ஒரு 100கணக்கான பேர் காலையில் நேரத்தில் நிற்கிறாங்க. போலீஸ் விரட்டுறாங்கங்கிறது அதுக்குள்ளே அவனுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு, எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அது வந்து ஒரு 10 அடி பள்ளம் இருக்கும், அங்கே போகாமல் அப்படின்னு நின்றுட்டோம். ஒருத்தனை மட்டும் பிடிச்சது போதும் சார், நம்ம போகலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரின்னு சொல்லி திரும்பணும். திரும்பி வரும்போது எதிர்த்த மாதிரி ஒரு வேன் வந்துச்சு. அந்த வேனில் வந்து டூ வீலரில் ஒருத்தன் எதிர்த்த மாதிரி வந்தவன் வந்து அந்த வேன் அப்படி கையை காமிச்சிட்டு போனான். நிறுத்தி என்னன்னு செக் பண்ணால் அதில் ஓடணும் ஒருத்தன் அதில் ஏறியிருக்கான். ஸோ 2 பேரை பிடிச்சாச்சு. 2 பேரை பிடிச்சிக்கிட்டு நேராக அந்த காவல் நிலையத்துக்கு வந்தோம். ஃபர்தராக இந்த வழக்கில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நாளைக்கு தொடரலாம். இன்றைக்கு இதோடு முடிச்சுக்கலாம். வணக்கம், நன்றி.